திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் செயல்படுவது சிறந்ததாக இல்லை. அதிமுகவா சுதந்திரமா செயல்படல, சர்வாதிகாரமாக செயல்படுகிறது. அவர்களுடைய நடவடிக்கை எனக்கு பிடிக்கவில்லை. தமிழ்நாட்டுக்கு இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டு மக்களை இந்த தமிழ்நாட்டு முன்னேற்றத்திற்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறது. அதனால் இந்த இயக்கத்தில் இருந்தேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் செயல்படுவது சிறந்ததாக இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் போற்றுகிறார்கள், புகழுகிறார்கள் என்றால் எல்லோருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய திட்டங்களை அமுல்படுத்தி மக்களின் மனதில் தமிழ்நாட்டின் முதல்வர்கள் இருக்கின்றார்கள். நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகினாலும் அண்ணா ஆரம்பித்த தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றேன். என்ன காரணம்? ஓபிஎஸ் நினைப்பாரு என்ன? ஏன் வந்து விலகி வந்தீங்க? தொடர்ந்து அதிமுக இணையம்னு சொல்லிட்டு இருந்தீங்க, முடியல. அடுத்த கட்டமா வந்து வெவ்வேறு கட்சி கூட்டணி அமைக்கலாம் பேசிட்டு இருந்தாங்க, தனி கட்சி கூட தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த சூழ்நிலையில வந்து ஏன் திமுக ஓபிஎஸ் நினைப்பாரு என்னவா இருக்கும்? ஏன் அவரை விட்டு விலகி வந்தீங்க? அதாவது அவரை விட்டு விலகி வருவதற்கு தேர்தல் சீக்கிரமாக வர இருக்கிறது, முடிவு சீக்கிரமாக எடுக்க வேண்டும். அது காலதாமதமானது. அதனால் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படியெல்லாம் எந்த டிமாண்டும் நாங்கள் வைக்கல, நானும் கேட்கல. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வந்ததுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட இயக்கம் அது தாய் கழகம். திராவிட கழகம் வந்து சமூக நீதி ஆரம்பித்தது, அரசியலுக்காக வேண்டி மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பித்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கேன். இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்லைங்க. நிறைய பேர் வருவாங்க. 26ஆம் தேதி இணைப்பு விழா இருக்கிறது முதலமைச்சர் தஞ்சை. அதிமுகவா சுதந்திரமா செயல்படல, சர்வாதிகாரமாக செயல்படுகிறது. அது அவரை கேட்கணுங்க. எடப்பாடியை முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது, அந்த கூட்டணிக்கு போறாரு. நீங்க ஏன் போக முடியல? உங்களை ஏன் சேர்க்க மாட்டேங்கிறாரு? அதாவது என்னை தனிப்பட்ட முறையில் வருவதற்கு அழைத்தார்கள், நான் செல்வதற்கு தயாராக இல்லை. ஒன்றாக இணைந்தால்தான் என்ற நிலைமையில் இருந்தேன். அவர்களுடைய நடவடிக்கை எனக்கு பிடிக்கவில்லை. தமிழ்நாட்டுக்கு இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம்தான் தமிழ்நாட்டு மக்களை இந்த தமிழ்நாட்டு முன்னேற்றத்திற்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறது. அதனால் இந்த இயக்கத்தில் இருந்தேன். நீங்க கேட்குறீங்களா? நீ உங்க மனசாட்சியை சுட்டி நீங்களே சொல்லுங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் செயல்படுவது சிறந்ததாக இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் போற்றுகிறார்கள், புகழுகிறார்கள் என்றால் எல்லோருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய திட்டங்களை அமுல்படுத்தி மக்களின் மனதில் தமிழ்நாட்டின் முதல்வர்கள் இருக்கின்றார்கள். நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகினாலும் அண்ணா ஆரம்பித்த தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றேன். என்ன காரணம்? ஓபிஎஸ் நினைப்பாரு என்ன? ஏன் வந்து விலகி வந்தீங்க? தொடர்ந்து அதிமுக இணையம்னு சொல்லிட்டு இருந்தீங்க, முடியல. அடுத்த கட்டமா வந்து வெவ்வேறு கட்சி கூட்டணி அமைக்கலாம் பேசிட்டு இருந்தாங்க, தனி கட்சி கூட தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த சூழ்நிலையில வந்து ஏன் திமுக ஓபிஎஸ் நினைப்பாரு என்னவா இருக்கும்? ஏன் அவரை விட்டு விலகி வந்தீங்க? அதாவது அவரை விட்டு விலகி வருவதற்கு தேர்தல் சீக்கிரமாக வர இருக்கிறது, முடிவு சீக்கிரமாக எடுக்க வேண்டும். அது காலதாமதமானது. அதனால் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படியெல்லாம் எந்த டிமாண்டும் நாங்கள் வைக்கல, நானும் கேட்கல.
வைக்கிறப்ப மக்கள் மத்தியில் அது எப்படி இருக்கும்? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வந்தது தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட இயக்கம் அது தாய் கழகம். திராவிட கழகம் சமூக நீதி ஆரம்பித்தது, அரசியலுக்காக வேண்டி மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பித்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கு. பாஜக பேசிட்டு இருக்காரு அப்படின்றனாலதான் நீங்க அவரோட விலகி வந்து சொல்லப்படுது. அவர் பாஜக நினைப்பறாரா? இல்லை அப்படியெல்லாம் இல்லைங்க. மாவட்ட செயலாளர் யாரும் கூட வந்திருக்காங்களா? மாவட்ட நிறைய பேர் வருவாங்க. 26ஆம் தேதி இணைப்பு விழா இருக்கிறது முதலமைச்சர் தஞ்சை. அதிமுகவா சுதந்திரமா செயல்படல, சர்வாதிகாரமாக செயல்படுகிறது. எல்லாருமே ஒன்றா வந்துட்டாங்க. இப்ப அவருடைய இருந்தாலும் எப்படி இருக்குங்க? அவர் எப்ப அவரு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது அவரை கேட்கணுங்க. சார், எடப்பாடியை முதலமைச்சரை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது டிடிவி தினகரன் அந்த கூட்டணிக்கு போறாரு. நீங்க ஏன் போக முடியல? உங்களை ஏன் சேர்க்க மாட்டேங்கிறாரு? அதாவது என்னை தனிப்பட்ட முறையில் வருவதற்கு அழைத்தார்கள், நான் செல்வதற்கு தயாராக இல்லை. ஒன்றாக இணைந்தால்தான் என்ற நிலைமையில் இருந்தேன். அவர்களுடைய நடவடிக்கை எனக்கு பிடிக்கவில்லை. தமிழ்நாட்டுக்கு இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம்தான் தமிழ்நாட்டு மக்களை இந்த தமிழ்நாட்டு முன்னேற்றத்திற்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறது. அதனால் இந்த இயக்கத்தில் இணைந்தேன். நீங்க கேட்குறீங்களா? நீ உங்க மனசாட்சியை சுட்டி நீங்களே சொல்லுங்க. சார்